ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக போகிறத பார்த்து அபி வந்து மனசு கேட்காம என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து போயிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க. என்ன விஷயம், எதுக்கு கூப்பிடுற அப்படின்றாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம், எதுக்காக வந்து பேசணும் அப்படின்னோடனே டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. இந்தாங்க இல்லை சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னோடனே, எதுக்கு இந்த சாப்பாடு அப்படின்னோடனே, இல்லைங்க நான் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதனால தான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, உங்கள் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், நீங்கள் சாப்பாடு வந்து சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்க நீ யார், நாளைக்கெல்லாம் வந்து எனக்கு கொடுக்குவா போகிற, எனக்கு ஒன்றுனா நீ ஓடி வர, நீ இருக்கியா, நீ தான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சாப்பாடு எடுத்து கொடுக்குற அப்படின்னு. அபிக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. பின்ன என்ன, எதுக்காக, எந்த அக்கறையில் என்கிட்ட சாப்பாடு எடுத்து கொடுக்குற, என் மேலே ரொம்ப அக்கறை இருந்தால் இப்போ கல்யாணம் பண்ணின்னு போவியா நீ, இப்போ கல்யாணம் பண்ணி போயிடுறல, அப்புறம் சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஒன்றும் புரியல அபிக்கு, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. உடனே யோசிச்சுட்டு ஒன்று சாப்பாடு ஒன்று வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன இவர் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல ராகுல் சாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ராகுல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காரு. நாளைக்கு காலையில் அபிக்கு கல்யாணம், அபி என்னை விட்டுட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் என் நிலமை, அவள் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாளே, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, அபிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை பார்க்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அபி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து நான் பார்க்க முடியாது, அன்றைக்கி வந்து கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டு இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அபி முக்கியமாக பேசணும் அபி, ப்ளீஸ் அபி தயவு செய்து வாங்க, அப்படி வரலன்னா நான் இந்த 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 இடத்துலேயே வந்து என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் வெளியே வராங்க. வந்துட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு. அபி ப்ளீஸ் அபி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அபி, நம்ம 2 பேரும் எங்காவது போய் சந்தோஷமாக வாழலாம் அபி, என் கூட வந்துருங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், உங்களுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேலே ராகு வந்து இதை எல்லாத்தையுமே பார்த்துறாரு. மேலே நின்று அது சொல்லிடுறாரு, அபிக்கிட்ட யார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று கீழே ஓடி வராரு. அவர் ஓடி வர்றதுக்கும் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. அபியை அதிர்ச்சிடுறாரு ராகவை பார்த்து. அப்போ அபிக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷனு, அப்போது இவர் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அவங்க மாமா முரளியை பார்த்து அதிர்ச்சி, கிருஷ்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சிடுறாரு. இவருக்கும் அபிக்கும் என்ன கனெக்ஷன், இவங்க 2 பேருக்குள்ளே இவ்வளோ வந்து ஒரு மோசமான கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் ஒன்றுமே புரியாமல் வந்து தனிமையில் வந்து அப்படியே டென்ஷனாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. இங்கே வந்து அபி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே வந்து அவரை தள்ளி விடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்ன வந்து கட்டிப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு ஒரு அறை விடுறாங்க. அவ்வளோ தானே உனக்கு மரியாதை, நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி என்னோட கல்யாணம், எவ்வளோ தைரியம் வந்தால் என்கிட்ட வந்து ஓடி போயிடுவேன்னு கேட்பேன், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நீ ஒரு நிமிஷம் இங்கே இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சீப்போட இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து முரளி யோசிக்கிறாரு, என்னடா இது, இவரை எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சனே, அப்புறம் எல்லாரும் அபியை வெறுத்துருவாங்க, அபியும் நானும் சந்தோஷமாக எங்கேயாவது போய் வாழலான்னு நினச்சனே, இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து பிளான் சொதப்பிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, வேறு பிளான் தான் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இந்த முரளி அங்கேருந்து போகிறாரு. இங்கே வந்து செமையாக டென்ஷனாக ராகவ் நினச்சி பார்க்குறாரு அபியை பற்றி. அபியை நான் இப்படிலாம் நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு, அபி இவ்வளோ கேவலமானவளா, வேறு ஒருத்தன் கூட ரொம்ப கேவலமான ஜென்மமாக இருக்காளே, அதுவும் வந்து என் அக்கா வீட்டுக்காரர் இவ்வளோ மோசமானவனாக இருக்காளே, அவனை சும்மா விட மாட்டேன், என் அக்கா எவ்வளோ வந்து அவன் மேலே வந்து பாசம் வச்சுருக்கா, ஆனால் அவனுக்கு அருகதே கிடையாது அதுக்கு எல்லாம் எதுக்குமே, இந்த அபி கூட இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டாளே, அப்போ என் அக்கா வீட்டுக்காரன் தெரிஞ்சுதான் இவ இப்படிலாம் பண்ணுறாளா, அபிக்கும் அவனுக்கு அப்படி என்ன கனெக்ஷனு, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி வந்து கிருஷ்ணாவை பார்க்க போகிறாரு. இதோட முடியுது.